நான் அவர் ரஹ்மான் சாருக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது ரொம்ப சின்னவர் தான் அவர். நாங்கள்லாம் ஸ்கூலில் பெரிய சீனியராலாம் 80s நடிக்கும்போது அவர் ரெக்கார்டிங்லலாம் அவர் வாசித்த பீசஸ் எல்லாம் நான் பார்த்து அசந்து போயிருக்கேன். ஐ நோ ஹிம் ஃபார் அ லாங் 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 டைம். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ரஹ்மானை விட பெட்டர் மியூசிஷியன்ஸ் இருந்தது இல்லையா? இனிமேல் வரப்போகிறது இல்லையா? அதெல்லாம் விடுங்க. ரஹ்மான் மாதிரி இவ்வளோ உச்சத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இனிமேல் வருவாராங்கிறது ரொம்ப பெரிய சந்தேகம். He is a worldwide figure today. ஆனால் நான் எப்போதாவது அவருடைய பாட்டை கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய், அதுவும் எனக்கு இந்த ஜோதா அக்பர்ல ख्वाजा मेरे ख्वाजा பாட்டை கேட்டால் நான் அழ ஆரம்பிச்சிருவேன். முதற்கண் நான் அவர் ரஹ்மான் சாருக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது ரொம்ப சின்னவர் தான் அவர். நாங்கள்லாம் ஸ்கூலில் பெரிய சீனியராலாம் 80s நடிக்கும்போது அவர் ரெக்கார்டிங்லலாம் அவர் வாசித்த பீசஸ் எல்லாம் நான் பார்த்து அசந்து போயிருக்கேன். ஐ நோ ஹிம் ஃபார் அ லாங் 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 டைம். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ரஹ்மானை விட பெட்டர் மியூசிஷியன்ஸ் இருந்தது இல்லையா? இனிமேல் வரப்போகிறது இல்லையா? அதெல்லாம் விடுங்க. ரஹ்மான் மாதிரி இவ்வளோ உச்சத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இனிமேல் வருவாராங்கிறது ரொம்ப பெரிய சந்தேகம். You do not know how busy he is. அவர் எப்படின்னா, இந்த நினைத்தாலே எனக்கும் பாட்டில் காலை ஜப்பானில் காஃபி ஈவினிங் ஏதோ எடுத்துருவாங்க, அந்த மாதிரி he is a worldwide figure today. ஆனால் நான் எப்போதாவது அவருடைய பாட்டை கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய், அதுவும் எனக்கு இந்த ஜோதா அக்பர்ல ख्वाजा मेरे ख्वाजा பாட்டை கேட்டால் நான் அழ ஆரம்பிச்சிருவேன். பாட சொல்லலான்னு பார்த்தேன், எதை வேண்டாம் விட்டுருக்கேன். வாட் அ சாங், வாட் அ. நான் இமெயில் அனுப்பிச்சேன்னா, நான் எவ்வளோ பேருக்கு இமெயில் அனுப்புறேன், திருப்பி கூட வருதில்லை. என்ன ப்ராம்ப்டா தேங்க்யூ ஃபார் யுவர் அப்ரிசியேஷன், எஸ் இதை நான் இப்படி பண்ணேன். அதே மாதிரி நான் ஏதாவது ஸ்லைட்டா கிரிட்டிக்கலா சொன்னாலும் எஸ் அப்படின்னு ஒரு இமெயில் வந்து லவ் பேர்ட்ஸ் மாதிரி நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட 2-3 years we've been corresponding on email. அண்ட் ஒவ்வொரு தரமும் நான் ஒரு சின்ன ஒரு ஊர்கா ஒன்று போடுவேன் சைடில். சென்னையில் இருக்கும்போது ஒரு தடவை வந்து இங்கே ட்ராமாவை பார்க்கலாமே, இங்கே ஸ்டூடெண்டாக இருந்தபோது பார்த்துருப்பீங்க பத்மா சேஷாதில், இப்போ வந்து பாருங்களேன் நான் முயற்சி பண்ணுறேன், டெஃபினட்டாக ஐ வில் டூ இட்னார். சடனாக லாஸ்ட் மந்த் ஹீ செட் நான் வர போகிறேன்னு. எனக்கு ஒன்றும் புரியல, ஓடி போடலாமான்னு நினச்சேன். என்ன நான் தமாஷா கேட்டேன், வர்றேன்ட்டார் இவருன்னு. அண்ட் எப்படி வந்தார் பாருங்க. லாஸ்ட் சாட்டர்டே சண்டே he has been here. He flew to LA. இந்த வீக் முழுக்க LAல இருந்துட்டு he has flown down exclusively for this function todayங்கிறது. இந்த மாதிரி ஒரு பீக்ல இருக்கிற ஒரு பிஸி பர்சன் பண்ணணும்னா அது ஏன்னா அவர் கலைஞன் மட்டும் இல்லை, மிகப்பெரிய கலைஞன், மிகப்பெரிய ரசிகன். அதனால தான் he has become such a big கலைஞன். அவருடைய சாங்ஸ் பற்றியெல்லாம் ஐ மீன் யூஆர் ஆல் ஹியர். நீங்கள் நிற்க ஒருத்தர் பாருங்க, ஒரு ஆம்பளையை பார்த்து சொல்லு விடுற முதல் கிரௌடி தான் நான் பார்த்துருக்கேன். அப்படியே நிற்கிறாங்க. எஸ் வாட் சாங்ஸ் வாட். அண்ட் இன்னொன்று, 15 வருஷமா நான் அமெரிக்கா போச்சேன், நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டால் ஐ யூஸ் டு டெல் தோஸ் அமெரிக்கன்ஸ் ஐ எம் ஃப்ரம் சென்னை. வேர் சென்னை? நோ மும்பை. நோ சென்னை. ஓ ஐ மீன் டெல்லி. நோ சென்னை யார். இப்போ இட்ஸ் வெரி ஈஸி. ஐ கம் ஃப்ரம் த ஹோம் டவுன் ஆஃப் ஏஆர் ரஹ்மான். தே அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளோதான். So easy. உடனே ஜெய் ஹோன்றாங்க. நிஜமாவே சென்னையை he is put on the world map. For that every Indian should be proud of you. இதெல்லாம் நான்லாம் சின்ன வயசுல ஆஸ்கார் எல்லாம் பார்க்கும்போது அப்படி தூக்கத்தில் ட்ரீம்ஸ்ல வரும், நானும் ஆஸ்கார் வாங்குற மாதிரி. வாங்குற சமயத்தில் எழுந்துருவேன். பேஜார் ஒரு தரம் கூட வாங்கல நான் இது வரைக்கும். ஆனால் அதை வாங்கி காமிச்சிருக்கார். எவ்வளவு சிம்பிளா. Look at the way he is sitting. Look at the way he behaves. Rehman, I am a fan of you as a human being. That is why you have gone to this peak. You will go even bigger peaks. I am telling you. You will do that. As you said, Chennai, you please bring the Bombay Dreams or Broadway play பண்ணவர். எனக்கு கொஞ்சம் பயம் தான், Broadway playக்கு மியூசிக் பண்ணவர் முன்னாடி நம்ம டிராமா பண்றோமே. ஆனால் சார் தைரியமா சொல்றேன், தமிழ்நாட்டில் நல்ல நாடக கலைஞர்களுக்கு பஞ்சமே கிடையாது. We are all great theatre artists here. இங்க யாரோ தியேட்டர் ஆர்டிஸ்ட் இருந்தா கை தட்டுங்க ப்ளீஸ். We can give the same stuff that Broadway can give. Only thing is எங்ககிட்ட டாலர் கிடையாது, ரூபா தான். எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியாது. இந்த ஒரு as he said 2 hours நாங்கள் இதில் ஒன்றும் மேஜிக் காமிக்கல, ட்ரிக்ஸ் காமிக்கல, இதெல்லாம் காமிக்கல. பட் he said இன்னும் இடம் நான் நகரில் ஒரு இடம் கூட போர் அடிக்கலன்னா that is because of our performance and the content of Tamil theatre.
அதை அவர் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் இன்னைக்கு வர சொன்னேன். ஏன்னா இது வந்து UAAக்கு மட்டும், YG மகேந்திராக்கு மட்டும், எங்க குடும்பத்துக்கு மட்டும்ன்ற கௌரவம் இல்லை. சத்தியமா சொல்ற, ரஹ்மான் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது தமிழ் நாடக உலகத்துக்கே ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்ச மாதிரிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். தேங்க்யூ ரஹ்மான்ஜி. இதே மாதிரி ஒரு பெரிய தமிழ் பிளே நீங்க பிராட்வேல மியூசிக் பண்ணி எனக்கு நடிக்கணும்னு ஒரு ஆசை. அது கனவா போயிடக்கூடாது, நடக்குமான்னு ஒரு நாள் பார்ப்போம். அது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ். அண்ட் அபவுட் தட் ஜென்டில்மேன் ராம்குமார், ஒண்ணுமே நான் சொல்ல வேணாம். அவங்க அப்பாவுக்கு அவர் பிறந்தாருங்கிறது மட்டும்தான். நான் பிறக்காமல் பிறந்த பிள்ளை சிவாஜி கணேசனுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நடிப்புக்கு மேல கடவுள், அதுக்கு நெக்ஸ்ட் யாருன்னா சிவாஜி கணேசன் தான், வேற யாரும் கிடையாது. எங்க அம்மா சொன்னாங்க, அந்த பரீட்சைக்கு நேரமாச்சு படத்துல நிஜமாவே அடிச்சாருன்னு. உண்மையிலே இன்னைக்கு வந்து அவர் நிறைய நடிகர்களை இந்த மாதிரி அடிச்சாருன்னா நல்ல நடிகர்கள் இன்னைக்கெல்லாம் வருவாங்க. அந்த அடி வாங்கி தான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம். அதே மாதிரி அவருங்க குடும்பத்தில் என்னை எப்போதுமே மூத்த சகோதரன் தான் பாவிப்பாங்க. இன்னைக்கு ஆக்சுவலாக நான் வந்து அவர் நான் வரமாட்டேன்லாம் சொன்னார். பட் இஃப் ரேங்க் பட்செட் நான் கம் ஃபார் த ஃபங்க்ஷன். அவரை மேடைக்கு கூப்பிட்டதுனால இம்மீடியட்லி நோ ஃபர்ஸ்ட் நோ ஈகோ, தட் இஸ் மை ஃபேமிலி. நான் எப்போதும் சொல்வேன், என்னை பெற்ற தந்தை YGP, நான் பெற்ற தந்தை சிவாஜி கணேசன். தேங்க்யூ ராமு ஃபார் பீயிங் வித் அஸ் ஹியர். அண்ட் இந்த இளைஞரை நான் பாராட்டணும், சாஸ்திரி பாபுன்னு சொல்லிட்டு. அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி தெலுங்கு பட ஹீரோ மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் விட்டா தன் தன் டக்குன்னு ஆரம்பிச்சிருவார் நினைக்கிறேன் மியூசிக். பட் ரஹ்மான் பண்ண ரொம்ப கலாட்டா பண்ணுவார், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது ரொம்ப நல்லா பண்ணா சூப்பர் ரெண்டி சூப்பர்னு அவர் ஞாபகம் இருக்கா? வருது. அந்த மாதிரி ஹி சப்போர்ட்டட் தியேட்டர். அவருடைய ப்ராடக்ட், அவர் பிளாட்ஸ் வைக்கிறார், ட்ரீம் ஹோம்ஸ் எல்லாம் பண்றாங்க அப்புறம். பட் ஹி சப்போர்ட்டட் தியேட்டர். ஐ தேங்க் யூ வெரி மச் ஃபார் தட். சேம் வே ஐ தேங்க் மிஸ்டர் ரமணி ஆஃப் வெஸ்டர்ன் பம்ப்ஸ். அவருக்கு நான் பிராண்ட் அம்பாசிடராக இருந்திருக்கேன். உங்களை வச்சு நாங்கள் நிறைய பம்ப் வைத்தோம் சார் அப்படின்லாம் சொன்னார். ஸோ ஹி ஹஸ் ஆல்சோ சப்போர்ட்டட் மீ. அண்ட் ஆல்சோ கடந்த 2 வருஷமா இந்த ட்ராமா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் ஹஸ் பீன் a very big support to me. Please give them also a very big hand. அவங்க யாராவது வந்திருக்காங்களா ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ்ல? ஓகே, பரவாயில்ல. தேங்க்யூ. தீஸ் பீப்புள் ஐ நோ. சாதாரணமாகவே எனக்கு வந்து ஒரு 30-35 பேர் என் நாடக விழாவுக்கு பிரஸ் வருவாங்க. இன்னைக்கு அஃப்கோர்ஸ் த போனஸ் இஸ் ரஹ்மான். ஸோ இந்த பிரஸ் ஏரியா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு. தேங்க்யூ மீடியா அண்ட் பிரஸ் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் கவரேஜ் டுடே. தேங்க்ஸ் அ லாட். தயவு செஞ்சு சினிமாவுக்கு மட்டும் நீங்க கவரேஜ் கொடுக்காதீங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் சினிமா 4 நாளைக்கு மேல ஓடுறது இல்லை. வெற்றிகரமான 10வது நாள் 13வது நாள்லாம் கொண்டாடுறாங்க. நாங்கள் டிராமாவை 100 தரமாவது போடுறோம். ப்ளீஸ் கிவ் சம் மோர் வேல்யூ டு லைவ் தியேட்டர். தட் இஸ் மை ஒன்லி ரிக்வெஸ்ட் டு தி பிரஸ். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் பிரசன்ஸ் டுடே. Thanks a lot to my good friend Abbas Karthik, to all of you. I think இந்த 100 drama, I think 100 இல்ல 102 103 சரியா ஞாபகம் இல்லை. But one of the best audiences we had. So உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. You can give yourselves a big hand. Thanks. இந்த மாதிரி என்னுடைய அடுத்த நாடகமும் கிட்டத்தட்ட 65-67 நாடகம் போட்டாச்சு. சொப்பன வாழ்வில்னு. சார் ஊர்ல இருந்தாருன்னா அதை ஒரு தடவை அவரை பார்க்க வச்சிருவேன். அவருக்காக ஸ்பெஷலாக கூட நான் போட தயாராக இருக்கேன். That is also a brilliant play. அண்ட் இந்த தருணத்தில் பிரஸ்ஸுக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வித் யுவர் கைண்ட் பர்மிஷன். என்னுடைய அடுத்த நாடகமும் இதே மாதிரி ஒரு கிளாசிக் பிளே திருப்பி தியேட்டருக்கு கொண்டேன். அதுவும் 70களில் நாடகமாக இருந்து 75-76 சினிமாவாக பிரபலமாகி இப்போ திருப்பி நான் நாடகமாக கொண்டு போறேன். ரிப்ரோரிங் காமெடி. இட் இஸ் a tribute to the great writer who is still living, Chitralia Gopu. I am going to do Kasedan Kadavlada as a play again. ஒரு செல்ஃபிஷ் ரீசன், அந்த தேகா சீனிவாச ரோலை நான் பண்ணுங்கிற ஆசை எனக்கு. ஸோ இட் இஸ் ஆல்சோ a tribute to the immortal artists Muthuraman, Manorama and Thega Srinivasan. My next production will be that. Now current production is Sopana Marvel. My next production will be that. Rahman முன்னாடி I wanted to announce that. Thanks a lot for all of you. And Rahman சாருக்கு எனக்கு இன்னொரு ஒரு காமன் மேட்டர் இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. 2 பேருமே கிரேட் ஃபேன்ஸ் ஆஃப் that great music director மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் விஸ்வநாதனுக்கு வெறியன். அவரோட நான் நிறைய பேசும்போது ஒரு நாள் முழுக்க சங்கமம் படத்துல அவர் இவருக்காக பாடினதை பத்தி என்கிட்ட சொல்லி சொல்லி கண்ணீர் விட்டார். அவர் என்னப்பா அந்த பையன் இப்படி ஒரு மரியாதையான ஒரு பையனை நான் இத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் பார்க்கவே இல்லையே. கண்ணாடியில் பார்த்து நான் கூட அந்த மாதிரி யாருக்கிட்டையும் மரியாதை இருந்ததில்லை.
வாட் அ கிரேட் டிவோஷன் ஹி ஹேஸ் ஃபார் சீனியர்ஸ் அண்ட் ஃபார் மியூசிக்னு அவர் வாயால் என்கிட்ட ஒரு நாள் முழுக்க சொன்னார் அவர். ஸோ தட் இஸ் another காமன் ஃபேக்டர் that binds us. Thank you ரஹ்மான்ஜி once again. இனிமேல் நீங்கள் கேஷுவலாக அப்படி எல்லையிலேருந்து இப்படி நீங்கள் ஜாலியாக பல் தேய்க்கிறதுக்கு மெட்ராஸ்க்கு வர மாதிரி வந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் ட்ராமா போட்டுறேன் உங்களுக்கு. It's a pleasure to be with you. Thank you. Good night folks. Have a great evening and support theatre always. Thank you. சினிமா தான் எல்லாமே பாப்புலர் இல்லையா? இந்த ஆர்ட் வளர்க்குறது ஒரு பெரிய விஷயம். எனக்கு ஒரு ட்ரீம் ஆக்சுவலாக சென்னையில் ஒரு பெரிய ஆர்ட் சென்டர் பண்ணோம், பெருசாக்கி ப்ராட்வே லெவலில் நம்ம வந்து இது மாதிரி ஷோஸ் போடணும். ஸோ இவங்ககிட்ட வந்து அந்த நியூக்ளியஸ் இருக்குது. அதாவது அந்த ட்ராமாவில் வந்து கதை அடிக்க முடியாது, ஸ்கிரிப்ட் தான் கொஞ்சம் தப்பாக இருந்துன்னு வச்சுங்க, எல்லாம் போர் அடிச்சு ஓடிடுவாங்க. ஸோ நான் யோசிச்சுட்டே அந்த எங்கே போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எங்கேயுமே சுத்தமாக போர் அடிக்கல. ஏன்னா இட் வாஸ் ஸோ என்கேஜிங், பியூட்டிஃபுல். தேங்க்யூ.